நம்ம நிறைய பேர் 3 BHK மூவி பார்த்திருப்போம். அந்த 3 BHK மூவில சரத்குமார் ஒரு சர்டன் டைம்ல அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க டியூ டு ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரியில ஒரு 7 lakhs கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா சரத்குமார் அவரோட லைஃப் டைம்லயே சேர்த்து வச்ச அமௌண்ட்டே 7 lakhs அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி அப்பா அப்படின்ற போது அவரோட லைஃப் டைம் சேவிங்ஸே அவரோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரோட வீடு வாங்குற கனவுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். ஒரு சில கேசஸ்ல நம்மளோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் போயும் பத்தாம ஒரு சில டைமுக்கு லோன் எடுக்கிற மாதிரி நம்ம தள்ளப்படலாம். அதனால எப்பயுமே ஒரு பர்சன் இண்டிவிஜுவலா ஒரு பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும். இதுவே சரத்குமார் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாங்க, அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனியை கவர் பண்ணிக்கும். நம்மள நிறைய பேரு ஒரு வருஷம் ஒரு பிரீமியம் கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட சேர்த்து வச்ச லைஃப் டைம் சேவிங்ஸும் நம்ம ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனால நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு சில டைம் நம்ம கையில இருக்கிற காசு பத்தாம லோன் எடுக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம எல்லாமே தள்ளப்படுறோம். அதனாலதான் எப்பயுமே ஒரு பர்சனோட இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது.